ஹலோ guys, welcome to this channel 12th standard and this video is for you. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 1 மார்க்கை எப்படி கிராக் பண்ணுறது, எப்படி நான் படித்து முடிக்கிறது, எப்படி நான் அதில் 1 மார்க்கு கூட விடாமல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலி உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு கேட்குறாங்க. ஆம் ரைட். ஸோ இந்த 20 மார்க்ஸில் 50 ஏன் போன வருஷம்லாம் 70 கிட்டே ஃபுல்லாகவே 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்லேருந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி நம்ம 50 to 70 எடுத்துக்கலாமா. 50 to 70 தட் வில் கம் ஃப்ரம் நம்மளுடைய புக் பேக்லேருந்து தான் வரும். அப்போ அந்த புக் பேக்னால் 2 வால்யூம், ஒவ்வொரு வால்யூம்லேயும் ஒவ்வொரு சாப்டர்லேயும் 25 இருக்கும். அப்போ 25 into 10 million 251 மார்க்ஸஸ் அண்ட் ரவுண்ட் ஆஃபாக 260-70 எடுத்துக்கலாம். அண்ட் அது எல்லாத்தையும் எப்படி படிக்கிறது அண்ட் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா சூப்பர். ஸோ உங்களால் கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கும் ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருந்த எல்லா சாப்டரில் உள்ள கான்செப்ட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அந்த செம்ம 2 மார்க்கில் கேட்டால் கூட உங்களால் எழுத முடியும். ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப மனசில் பதிய வைங்க. உங்களுக்கு டைம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்னு எடுத்துக்கலாமே. ஏன்னா நம்ம சால்வ் பண்ண லேட் ஆகும், அப்போது டைம் எடுத்துக்கலாம். பட் நான் அவ்வளோலாம் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா ப்ளீஸ் அதை படிங்க. மோஸ்ட்லி ட்ரிக்கி வீடியோஸஸ் யூடியூப்ஸில் இருக்குது. அண்ட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே பாருங்கள். அதெல்லாம் திரும்ப 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 பண்ணால் தான் உண்டு. ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சாப்டர் ஒன் பார்த்துட்டீங்க அப்படின்னா மூடி வச்சுருங்க, அல்லது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வீடியோஸில் போடுறேன். அந்த பிடிஎஃப்பில் நீங்களே பாருங்களேன் என்னென்ன அதுக்கு என்னென்ன ஆன்சர் தெரியுதுன்னு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அட்டன் பண்ணலாம். ஷஃபில் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே நான் ஆகிடும் அப்படின்னா எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த வெப்சைட்டில் வரிசையாக இருக்கா அப்படின்னு தெரில, இங்கே பார்த்தீங்களா எப்படி உடனே நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வியூ சொல்யூஷன்ஸ் கொடுத்தாலும் அது என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுது. ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். அண்ட் திரும்ப ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து எதுக்குள்ளே போகிறீங்க, செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு தேர்ட் சாப்டர். அப்போது ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் மூணுத்தையும். அது மாதிரி 4th சாப்டர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 4th சாப்டர் டெஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ண தான் அங்கே கன்ஃபியூஷன் வராது. அண்ட் நம்பர்ஸ் மாற்றி கேட்டாலும் உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். எஸ், இந்த கொஷின் தான், நம்பரே மாறலை அப்படிங்கிற லெவலில் நீங்கள் தரவாக இருக்கணும். எப்பப்போ போர் அடிக்குதோ அண்ட் எப்பப்போ நீங்கள் சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு டயர்ட் ஆகிட்டீங்களோ ப்ளீஸ் ஜஸ்ட் ரிவைஸ் வித் தட் அண்ட் ரிலாக்ஸ் வித் தட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ ஓடுறது மட்டும்தான், மேக்ஸில் மட்டும் மார்க் கம்மியாக இருக்கக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் தம் 66 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. பட் அதில் 20 மார்க்ஸ் அவங்க 1 மார்க்கில் விட்டதாக தான் இருக்கும். அது மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க 86 மார்க்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் புரியல அப்படின்னாலும் கேளுங்க, ஐ வில் அப்லோட் யூ அண்ட் ஆன்சர் அண்ட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ எப்படி ஆன்சர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு சாப்டர்லேயும். அண்ட் எல்லா சாப்டர் சேர்ந்தும் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு. ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.